Good morning, my dear sweet cuties. Very good morning. Today now we are going to take the lesson English rhymes. Okay, English rhymesல today நம்ம என்ன class பார்க்க போறோம் அப்படின்னா Little Jack Horner அப்படின்ற rhyme இந்த rhyme பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ Little Jack Horner அப்படின்னா ஜாக்ன்ற ஒரு பையன், ஜாக் ஹார்னர்ன்ற ஒரு பாய் வந்து லிட்டிலாக இருக்கான். லிட்டில்னா என்னது? சின்ன பையனாக இருக்கான். அவன் எப்படி இருக்கான்? சின்ன பையனாக இருக்கான். அவனை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி ரைம் பார்க்க போகிறோம். அவன் என்ன வேலை பார்த்துட்ருக்கான்றத நம்ம இந்த ரைமில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தெரிஞ்சுக்கிற முன்னாடி நமக்கு இப்போ பர்த்டே, ஃபெஸ்டிவல், மம்மி டேடிக்கு வெட்டிங் டே இது மாதிரியெல்லாம் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்ப்பா? கேக் கட் பண்ணுவோமா இல்லையா? அதே மாதிரியே இவங்க கிறிஸ்மஸ்க்காக ஒரு கேக் வாங்கி வச்சுருந்தாங்க. சரியா? அந்த கேக்கை இந்த ஜாக் ஹார்னர் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த கேக்கை எடுத்துகிட்டு போய் அவங்க மம்மிக்கு தெரியாமல் சாப்பிட்றான். அதை பற்றி தான் இந்த ரைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? பாருங்கள், மிஸ் ஒன் டைம் நான் பாடி காட்டுறேன். Little Jack Horner sat in a corner eating his Christmas pie. He put his thumb and he pulled out a plum and said, "What a good boy am I." ஓகேவா? இந்த ரைமை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை ஒன் டைம் மிஸ் ரீட் பண்ணி காமிச்சிட்றேன், லேர்ன் பண்ணிக்கோங்க. Little Jack Horner sat in a corner eating his Christmas pie. He put in his thumb and he pulled out a plum and said, "What a good boy am I." ஓகேவாடா? இந்த லிட்டில் ஜாக்ன்றது ஒரு பாய். இந்த ஜாக் இருக்கான் பாருங்கள், இந்த பாய் குட்டி பையன் என்ன பண்ணுறான்னா அவங்க மம்மிக்கும் டேடிக்கும் தெரியாமல் கேக் அவங்க மம்மி வாங்கி வச்சுருந்தாங்க. கிறிஸ்மஸ் வரப்போகுது. கிறிஸ்மஸ்னால் என்னடாமா? டிசம்பர் மந்த் வரும்ல, ஜீசஸோட பர்த்டேவா செலிப்ரேட் பண்ணுறோம்ல, அதுதான் கிறிஸ்மஸ் டேன்னு சொல்லுவோம். ஜீசஸ், ஓகேவா? கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க தான். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்மஸ் வரப்போகுதுன்னு சொல்லி கேக் வாங்கி வச்சுருந்தாங்க. அப்போதைக்கும் அவங்க மம்மியும் டேடியும் வெளியில் போயிட்டாங்க. அவங்க மம்மியும் டேடி வர்றதுக்குள்ளே இந்த ஜாக் வந்து என்ன பண்ணிட்டான்னா அவங்க மம்மி வர்றதுக்குள்ளே அவங்க மம்மி கேக் செஞ்சு வச்சுருந்ததை எப்படியாவது சாப்பிட்றணுன்னு சொல்லி என்ன பண்ணான், எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் போய் மூளையில் உட்காந்துக்கிட்டான். மூளையில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறான், அந்த கேக்கை தம்பால் எடுத்து என்ன பண்ணுறான், சாப்பிட்றான். தம்புனா என்னன்னு சொன்னேன்? கட்டை விரலால் என்ன பண்ணுறான், ஸ்பூனை கூட போட்டுட்டான். ஸ்பூனே எனக்கு தேவையில்லை, என் தம்பே வந்து எனக்கு ஸ்பூனாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறான், அந்த ப்ளம்மை எடுத்து என்ன பண்ணுறான், சாப்பிட்றான். ஓகேவாடா? பாருங்கள், இந்த குட்டி பையன் லிட்டில் ஜாக் ஹார்னர் என்ன பண்ணான்னா கார்னரில் போய் என்ன பண்ணிக்கிட்டான், சிட் பண்ணிக்கிட்டான். கார்னர்னால் என்னடா? ஒரு மூளை. கார்னர்னால் என்னது? மூளை. உங்கள் வீட்டில் ரூம் இருக்கா? ரூம் என்ன ஓவல் ஷேப்பில் இருக்காப்பா, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கா, ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கா? பாருங்கள். ஓகே, ஸ்கொயராக இருந்தாலும் ஓகே, ரெக்டாங்கிளாக இருந்தாலும் ஓகே. அதில் பாருங்கள், 2 சைடு வால் ஜாயின் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுதான் கார்னர். மூளைன்னு சொல்லுவாங்க. ஒரு ஓரத்தில் ரூமில் ஒரு மூளையில் போய் என்ன பண்ணிக்கிட்டான், இந்த ஜாக் போய் உட்காந்துக்கிட்டான். கார்னரில் போய் என்ன பண்ணிக்கிட்டான், உட்காந்துக்கிட்டான். ஓகேவா? உட்காந்துட்டு என்ன பண்ணுறான், அவன் கேட்க என்ன பண்ணுறான், கிறிஸ்மஸ் பைனா கேக்கு வந்து என்ன பண்ணுவாங்கப்பா, ஓவனில் வச்சு தானே குக் பண்ணுவாங்க. இப்போ இட்லியெல்லாம் என்னப்பா பண்ணுறாங்க மம்மி, பாயில் பண்ணுறாங்கல்ல, இட்லி கொப்பரையில் வச்சு வேக வைக்கிறாங்க இல்லையா, பாயில்டு பண்ணுறது. அது மாதிரி தான் இந்த கேக் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா நீராவிலேயோ அல்லது மைக்ரோ ஓவன்லேயோ வச்சு என்ன பண்ணுவாங்க, கேக்கை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சரியா? கேக்கை என்ன பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கேக்கை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரியா? அந்த இதில் வச்சு அப்போதைக்கும் இவன் என்ன பண்ணிட்டான், அந்த கேக்கை எடுத்துகிட்டு போய் ப்ளம் ஹி புட் ஹிஸ் தம்ப்,
தம்புனால என்ன பண்ணுறான்னா அவங்க செஞ்சு வச்சுருந்தா அந்த ப்ளம் கேக்கை என்ன பண்ணுறான்னா எடுத்து சாப்பிட்றான். ப்ளம்னா என்னன்னு தெரியுமாப்பா? அந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா ப்ளம்ன்ற ஒரு ஃப்ரூட் இருக்கும் சரிங்களா, அதெல்லாம் கேக்கில் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ எப்படி செர்ரி ஃப்ரூட்லாம் அந்த கேக்கில் தூவி விட்டுருப்பாங்க இல்லையா, செர்ரி நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்களே, அது மாதிரி இவன் அந்த ப்ளம் கேக்கில் என்ன பண்ணுறான்னா தம்பை வச்சு, தம்புனா கட்டை விரலை வச்சு எடுத்து எடுத்து என்ன பண்ணுறான், புல்டு அவுட்டியா ப்ளம். ஓகேவா, அந்த ப்ளம்மை வந்து என்ன பண்ணுறான், ப்ளம் கேக்கை அப்படியே எடுத்து எடுத்து என்ன பண்ணுறான், சாப்பிட்டுட்ருக்கான். அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன சொல்கிறான்னா, நான் குட் பாயாக எல்லாமே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் மம்மிக்கு தெரியாமல் எடுத்து சாப்பிட்றது குட் பாயாப்பா? அப்படி சாப்பிட்லாமா? சாப்பிடக்கூடாது தானே. அவன் இதெல்லாம் இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு நான் குட் பாயாக எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டேனே அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா, பாருங்கள். லிட்டில் ஜாக் ஹார்னர் sat in a corner eating his Christmas pie. He put his thumb and he pulled out a plum and said, what a good boy am I. ஓகேவா, இவன் என்ன பண்ணுறான், அந்த லிட்டில் ஜாக்குன்ற பையன் கார்னரில் போய் அவங்க வீட்டில் மூலையில் உட்காந்துட்டு கிறிஸ்மஸ் கேக்கை கிறிஸ்மஸ் கேக்னால் என்னென்னா பைனா என்னென்னாப்பா, கேக்கை வந்து ஓவனில் வச்சு குக் பண்ணுறது தான். ஓகேவா, இப்போ மம்மி எப்படி இட்லியை வந்து வேக வைக்கிறாங்க நீராவியில், அது மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, வேக வச்சு அந்த கேக்கை என்ன பண்ணுறான், எடுத்து சாப்பிட்றான். ஓகேவா, ஹி புட்டு ஹிஸ் தம்புனா என்னது, கட்டை விரலால் எடுத்து சாப்பிட்றான். அண்ட் ஹி புல்ட் அவுட் எ ப்ளம், அதில் ப்ளம் இருக்குது. ப்ளம்னா என்னது, அது ஒரு ஃப்ரூட். அதை என்ன பண்ணுறான்னா கட்டை விரல்னால் எடுத்து சாப்பிட்றான். புல்ட் அவுட் எ ப்ளம், எடுத்து சாப்பிட்றான். அண்ட் செட், வாட் எ குட் பாய் ஆம் ஐ, நான் எல்லாத்தையுமே குட் பாயாக சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவாடா, சரி. இப்போ இந்த கேக் பற்றி மிஸ் ஒரு ஸ்மால் ஸ்டோரி சொல்கிறேன், லிசன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போது சோமுன்னு ஒரு பாய், ஓகேவா, ஒரு ஊரில் சோமுன்னு ஒரு பாய் இருக்கான். அந்த பாய் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஊரில் ஒரு பேக்கரி ஒன்று ஆரம்பிச்சிருக்கான். பேக்கரினா என்னப்பா, அதில் என்னென்ன கிடைக்கும் பேக்கரியில் நமக்கு, கேக்கு, பப்ஸு, ஸ்வீட்டு, கூல்ட்ரிங்க்ஸ், இது மட்டும்தான் பேக்கரியில் இருக்கும். ஓகேவா, அந்த பேக்கரியில் போய் இவங்க வந்து என்ன பண்ணால், இந்த சோமு அவனே ஓனாக வச்சுருந்தாங்க. சொந்தமாக எல்லாமே செஞ்சு சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. கேக்கும் அவங்களே செஞ்சாங்க, பப்ஸு எல்லாமே அவங்களே என்ன பண்ணாங்க, செஞ்சு சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சோமு ரொம்ப நேர்மையானவர். அவர் அது மாதிரி செஞ்சு விற்றுட்டு இருந்தார். ஊரில் இருக்கவங்க எல்லாருமே என்னென்னா, அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், பர்த்டே எதுவாக இருந்தாலும் கேக் வாங்கி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, எல்லாருமே சோமுவோட கடைக்கு தான் வந்தாங்க. சோமுவும் நேர்மையாக கடையில் வியாபாரம் பண்ணாங்க. அவங்கள செஞ்ச கேக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாருக்குமே என்ன பண்ணுச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாரும் அதை வாங்கி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா சோமு என்ன பண்ணார் அப்படின்னா, அவங்க கடைக்கு எல்லா மக்களும் தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, சோமு என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப ஹாப்பியாக சேல்ஸ் பண்ணார். ஸோ அவருக்கு ஆட்கள் நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவர் 2 பேரை என்ன பண்ணிக்கிட்டாரு, வேலைக்கு வச்சுக்கிட்டாரு. அந்த 2 பேரும் அவங்க பிரதரையே என்ன பண்ணிக்கிட்டாரு, வேலைக்கு வச்சுக்கிட்டாரு. சரிங்களா, அப்போதைக்கும் அவங்க பிரதர் 2 பேரும் சரியான லேசினஸ் பாய்ஸ். லேசினஸ்னால் என்னப்பா, சோம்பேறி பையங்க. ஓகேவா, அவங்க 2 பேரும் ஒர்க்கில் ஒரு சுறுசுறுப்பாகவே இருக்க மாட்டாங்க. ரொம்ப சோம்பேறியாக வேலை பார்ப்பாங்க. ஆனால் சோமு ரொம்ப ஆக்டிவாக வேலை பார்ப்பார், சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பார். அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லா ஒர்க்குலையுமே வந்து ஒரு நீட்னஸ் கிடையாது, சுத்தம் இல்லாமல் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போதைக்கும் அந்த 2 பிரதரும், ஒருத்தர் வந்து வெசில் கழுவாமல், அப்படியே சரியாக கழுவாமல், பாதியாக நல்லாவே கழுவாமல் கொண்டுட்டு வந்தார். இன்னொருத்தர் மாவை சலிக்காமல் அதில் பூச்சியோடையே கொண்டுட்டு வந்தார். இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போதைக்கு இவர் சோமு பார்த்துட்டு, நீங்கள் 2 பேரும் இவ்வளோ லேசினஸ்ஸாக இருக்கீங்க, கொஞ்சம் கூட உங்களோட தொழிலில் சுத்தமே இல்லை அப்படின்னு திட்டினாங்க. 2 பேரும் இப்படி இருக்கீங்களே. அவங்க 2 பேருக்கும் கோபம் வந்துருச்சு. கோபம் வந்துட்டு என்ன பண்ணாங்க, நம்ம 2 பேரும் ஏன்டா இவர்கிட்ட திட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு தனியாக பேக்கரி ஆரம்பிக்கலான்னு அவங்க 2 பேரும் வீட்டில் போய் சொல்லி அவங்க மம்மி டாடிக்கிட்ட மணி வாங்கி அவங்களே சொந்தமாக பேக்கரி ஆரம்பித்தாங்க. அந்த பேக்கரியில் பார்த்திங்கன்னா அவங்க செஞ்சது எதுவுமே சரியாகவே சேல்ஸே ஆகலை.
அவங்க செஞ்சு வச்ச கேக்கு, ஸ்வீட்டு எதுவுமே வந்து என்ன ஆகலை, விற்கவே இல்லை. அப்படியே இருந்துச்சு. சோமுவோட பேக்கரியில் எல்லாருமே வந்து வாங்கிட்டு போயிட்டுருந்தாங்க. சூப்பர் சூப்பராக செய்ய ஆரம்பித்தார். டிசைனாக அவங்க வேணுன்ற மாதிரி நேமு எல்லாமே, பேர் எல்லாமே எழுதி கொடுத்தாங்க. அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது சோமு கடையில் எல்லாரும் ஆர்டர் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பிரதர்ஸ் 2 பேரும் சோமுவோட கடை மட்டும் நல்லா வியாபாரம் ஆகுதே, நம்ம கடையில் வியாபாரமே ஆகலை, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், சோமுவோட கடைக்கு இன்னொரு கீ நம்மக்கிட்ட இது இருக்குல்ல, அந்த கீயை போய் ஓப்பன் பண்ணி அவங்க கடையிலேருந்து கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம கடையில் தெரியாமல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போய் என்ன பண்ணாங்க, சோமு கடையிலேருந்து தெஃப்ட் பண்ணிட்டாங்க, திருடிட்டாங்க. அந்த கேக்கை போய் எடுத்துகிட்டு வந்து இவங்க பேக்கரியில் வச்சுக்கிட்டாங்க. அடுத்த நாள் சோமு வராரு. சோமு வந்து தேடுறாரு, எங்கே நம்ம ஆர்டர் கொடுத்து இன்றைக்கி வாங்கிட்டு போகிறதுக்காக செஞ்சு வச்சுருந்த கேக்கெல்லாம் காணுமே, அச்சோ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சோமு ரொம்ப நேரமாக திங்க் பண்ணிகிட்டே இருந்தார். இதுக்கு மேலே நமக்கு யோசிக்க டைமே இல்லை, அதனால் நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவரே செய்கிறாரு. கேக்கை அவரே என்ன பண்ணுறாரு, செஞ்சிட்ருக்காரு. செஞ்சிட்ருக்கும் போது கேக்கு ஆர்டர் கொடுத்துருந்தவங்களாம் வந்துட்டாங்க. சோமு கேக்கு ரெடி ஆயிடுச்சா கொடுங்க அப்படின்றப்போ, இன்னும் இல்லைங்க ஐயா, நான் செஞ்சு வச்ச கேக்கெல்லாம் காணா போயிடுச்சு. என்ன சோமு, இப்போ எல்லோரும் என் வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாங்க, அப்போ எனக்கு கேக் வேணுமே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்து கடைக்கு போய் வாங்க போயிட்டாங்க. அந்த பிரதர்ஸ் கடையில் அங்கே போனால் அவர் செஞ்சு வச்ச மாதிரியே அங்கேயும் கேக் இருந்துச்சு. சோமு செஞ்சு வச்ச மாதிரியே அங்கேயும் கேக் இருந்ததுனால எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அதை வாங்கிட்டு போயிட்டாங்க. அதை வாங்கிட்டு போய் சாப்பிட்டு பார்த்துட்டு சோமு கேக்கு மாதிரியே இருக்கேன்னு சொல்லி அந்த கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க பிரதர்ஸ் கடைக்கு. சோமுக்கு உடனே டவுட் வந்துருச்சு, என்னடா நம்ம கடையில் இருந்த கேக்கு திருட்டு போயிடுச்சு, அங்கேயும் இவ்வளோ கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பிரதர்ஸ் கடையில் போய் பார்த்தாரு. அங்கே போனால் சோமு செஞ்சு வச்ச கேக்கு தான் அங்கே எல்லாமே இருக்குது. ஸோ சோமுக்கு என்ன ஆயிடுச்சு, ஐயோ நம்மளோட கேக்கை தான் இவங்க 2 பேரும் எடுத்துகிட்டு போய் விற்றுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சோமு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. சண்டை போட்டுட்டு உடனே ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போயிட்டாங்க. அங்கே போய், பஞ்சாயத்து தலைவரே, நான் செஞ்சு வச்ச கேக்கெல்லாம் இந்த 2 பேரும் திருடிட்டாங்க, என் கடையில் இருந்த கேக்கெல்லாம் இந்த 2 பேரும் திருடிட்டு போய் அவங்க விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி சோமு என்ன பண்ணுறாரு, பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்கிறாரு. அப்படியா, நீங்கள் என்ன பண்ணீங்க, இல்லை இது எங்கள் கேக்கு தான், நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அந்த பிரதர் சொல்கிறாங்க. சோமு சொல்கிறாரு, இல்லைங்க ஐயா, இது நான் செஞ்சது தான் அப்படின்றாங்க. சரி, உங்கள் 3 பேருக்குள்ளேயே பிரச்சனையே வேண்டாம், இப்போ 3 பேரும் என் கண்ணு முன்னாடியே ஒரு கேக் செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஊர் பஞ்சாயத்து தலைவர் சொல்லிடுறாரு. அவரும் என்ன பண்ணுறாங்க, அவங்க 3 பேரும் கேக் செய்கிறாங்க. சோமு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிட்டார். அவங்க 2 பேரும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரமாக செஞ்சிகிட்டே இருந்துட்டு ரொம்ப நேரம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, இவங்க சோமு செஞ்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் செஞ்சு முடிச்சுட்டு அந்த 3 பேரும் செஞ்ச கேக்கை அந்த பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணார், ஊர் தலைவர் சாப்பிட்டு பார்த்தாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு அதே டேஸ்ட்டு அந்த பிரதர்ஸ் 2 பேர்த்தோட கடையிலையும் வருதான்னு சொல்லி அவங்க கடைக்கு போனார். அந்த கேக்கை போட்டு சாப்பிட்டு பார்த்தா அந்த டேஸ்ட் இல்லை, அவங்க செஞ்ச கேக்கில் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ விற்க வச்சுருந்த கேக்கில் பார்த்தா சோமுவோட கேக்கு டேஸ்ட்டு வந்துருச்சு. ஓகே, அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இவங்க 2 பேரும் பிரதர்ஸ் 2 பேரும் திருடிட்டு வந்த கேக்கு அப்படின்னு சொல்லி என்ன ஆயிடுச்சு, நிரூபிச்சிட்டாரு பஞ்சாயத்து தலைவர். அவர் கிராம தலைவர். ஓகேவா, ஊர் தலைவர் சொல்லிட்டாரு, நீங்கள் 2 பேரும் தான் திருடன், தெஃப்ட் பண்ணீங்க. அவர் சோமு தான் நேர்மையானவர், ஹானஸ்ட்டாக அவர் தான் பண்ண கேக்கு தான் அந்த டேஸ்ட்டும் வருது. ஸோ நீங்கள் 2 பேரும் இந்த ஊருக்குள்ளேயே இனிமேல் வரவும் கூடாது, கடையும் வைக்கக்கூடாது, ஊரை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, பனிஷ்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. ஸோ சோமு நேர்மையாக இருந்தார், அதனால் சோமுவை வந்து கடை வச்சுக்கலான்னு சொல்லி அவரோட கடை, சோமுவோட கடை எப்பொழுதும் போல் நல்ல சேல்ஸ் ஆச்சு. ஸோ நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கிறது என்ன, யாருக்கிட்டேயும் நம்ம லை சொல்லவும் கூடாது, தெஃப்ட் பண்ணவும் கூடாது. நேர்மையாக இருந்தோம்னா, ஹானஸ்ட்டாக இருந்தோம்னா எதை வேணால் நம்ம என்ன பண்ணலாம், ஜெயிக்கலாம், சாதிக்கலாம், அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா, அச்சீவ் பண்ணலான்னா சாதிக்கலாம். ஓகேவா, நம்ம அதனால் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும், ஹானஸ்ட்டாக இருக்கணும். ஓகேடா, இப்போ இந்த கேக்கை பற்றி ஸ்டோரி சொன்னேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டோரியை. இப்போ இதிலேருந்து இந்த கேக்கை பற்றி ஒரு ஃபேக்டை தெரிஞ்சுக்கலாம். சரியாப்பா, கேக்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.
கேக்கு யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மிஸ்ஸுக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போது இந்த கேக்கை நம்ம வந்து ஒரு லிமிட்டடாக தான் எடுத்துக்கணும். சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான் நம்ம கேக்கை சாப்பிடணும். கேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு சொல்லி மம்மி வாங்கிட்டு வந்த எல்லா கேக்கையும் நம்ம ஒருத்தரே சாப்பிடக்கூடாது. அதில் ஏன்னா பார்த்தீங்கன்னாப்பா நிறைய வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, நிறைய பட்டர், கீ எல்லாமே ஆட் பண்ணுறாங்க இல்லையா? பட்டரும் நிறைய எடுத்துக்கக்கூடாது. பட்டர்னால் என்னென்னா வெண்ணெய். பட்டர்னால் என்னப்பா? வெண்ணெய். அது எதில் இருந்து கிடைக்கிது? மில்கில் இருந்து தான் கிடைக்கிது. ஓகேவா? மில்க் யார் கொடுக்குறது? மாடு தானே, கவு தானே கொடுக்குது. ஓகே, கவுலேருந்து நமக்கு மில்க் கிடைக்கிது. அந்த மில்கிலேருந்து பட்டர் கிடைக்கிது. அந்த பட்டரில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேட் இருக்குது. எஃப்ஏடி ஃபேட்டு. அந்த ஃபேட்டுனால் நமக்கு என்ன ஆகும்னா நிறைய கொழுப்புகள் வரும். தேவையில்லாத அளவுக்கு மீறினா கொழுப்பு வந்துடும். அப்போ ஃபேட்டாக உடம்பு குண்டாயிருவோன்னு சொல்லுவோம். அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஈஸியாக எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் கேக்கு நிறைய எடுத்துக்கிறதுனால. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேக்கில் நிறைய என்ன கேக்கு கலக்கிறாங்க? ஃபுட் கலர்ஸ் சேர்க்குறாங்க. என்ன சேர்க்குறாங்க? ஃபுட் கலர்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா கேக் நல்லா ப்ளஃபியாக வரணுன்றதுக்காக சோடா மாவுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் சேர்க்குறாங்க. ஸோ நம்ம பேக்கரி சோடா அப்படின்னு சொல்லுவாங்க, பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க. பேக்கிங் சோடா அதெல்லாம் நிறைய கலக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்டொமக்குக்கு கெடுதல் தான் வருது. வயிறு வலி வருமா? ஓகேவாடா? அதனால் ஃபுட் கலர்ஸ், அந்த பேக்கிங் சோடாலாம் அளவுக்கு மீறி நம்ம சேர்த்துக்கக்கூடாது. நம்ம உடம்புக்கு போகிறதுனால அதெல்லாம் என்ன ஆகுது? ஸ்டொமக் பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கேக்கை எப்படி சாப்பிடணும்? நம்ம லிமிட்டாக தான் சாப்பிடணும். ஸ்நாக்ஸ் போல் தான் சாப்பிடணும். கேக்கில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி கேக்கு. என்ன கேக்கு? பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட், ரெயின்போ கேக்கு, ஸ்ட்ராபெரி கேக், நிறைய எக்ஸட்ரா இருக்குது. ஸோ இதெல்லாமே நமக்கு ஆசையாக தான் இருக்கும். சாப்பிடணும் போல் அப்படியே நாக்கில் அப்படியே எச்சி ஊறும். டேஸ்டியாக எப்படா சாப்பிடுவோன்னு. ஆனால் அதை சாப்பிடும் போது கொஞ்சம் தான் சாப்பிடணும், நிறைய சாப்பிடக்கூடாது. ஓகேவாடா? கேக்கை நம்ம எப்படி எடுத்துக்குவோம்? லிமிட்டடாக எடுத்துக்குவோம். சரிங்களா? சரி, இந்த ரைமை மிஸ் அகைன் ஒன் டைம் நான் சிங் பண்ணி காமிக்கிறேன், லிசன் பண்ணிக்கோங்க. லிட்டில் ஜாக் ஹார்னர் sat in a corner eating his Christmas pie. He put his thumb and he pulled out a plum and said, "What a good boy am I." ஓகேவா? இப்போ இந்த ரைமை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லிட்டில் ஜாக்குன்ற ஒரு சின்ன பையன், அவன் என்ன பண்ணுறான்? கிறிஸ்மஸ் கேக்கை எடுத்துகிட்டு போய் கார்னரில் உட்காந்துட்டு அவன் என்ன பண்ணுறான்? தம்புனால் எடுத்து ப்ளம் கேக்கை எடுத்து சாப்பிட்றான். ப்ளம்மை எடுத்து என்ன பண்ணுறான்? எடுத்து சாப்பிட்றான். தம்புனால் எடுத்து சாப்பிட்றான். இவ்வளோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்? நான் குட் பாயாக எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு சொல்கிறான். ஓகேவாடா? இதுதான் இந்த ரைமுக்கு உண்டான மீனிங்கு. ஸோ என்ன பண்ணோம் எல்லோரும்? கேக்கை லிமிட்டடாக சாப்பிட்ணும், அளவுக்கு அதிகமாக என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அகைன் மிஸ் ஒன் டைம் இந்த ரைமை சொல்கிறேன், லிசன் பண்ணிக்கோங்க. லிட்டில் ஜாக் ஹார்னர் sat in a corner eating his Christmas pie. He put his thumb and he pulled out a plum and said, "What a good boy am I." ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.